தேதிய காலண்டர்ல குறிச்சு வச்சீங்க. இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல மிகப்பெரிய ரெக்கார்ட், மிகப்பெரிய சாதனை ஒன்று படைக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய விஷயமா, மிகப்பெரிய கனவா நம்ம பேசிட்டு இருக்க காலகட்டத்திலையும் அது கூட 1983 நம்ம ஜெயிச்சுட்டாங்க, உலகக்கப்பை ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2011 ஜெயிச்சோம், 2007 2020 உலகக்கப்பை ஜெயிச்சோம். ஆனா அந்த அந்நிய மண்ணில் போய் அதர் கண்ட்ரியில போய் அவங்க நாட்டு மண்ணில் அந்த அணியை வீழ்த்துறங்கிறது நம்ம இந்திய அணிக்கு வெறும் கனவா தான் இருந்ததுன்னு சொல்லலாம். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 2000 கிரிக்கெட் பாக்குறோம் நாங்க. இந்த 2004 2008 2012 2014 16 18 இது மாதிரி சீரீஸ் எல்லாம் ஒவ்வொரு தடவை இங்கிலாந்தோ தென்னாப்பிரிக்காவோ இல்ல ஆஸ்திரேலியாவோ இப்படி போகக்குள்ள என்னைக்காவது ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி பாட்டு ஆஸ்திரேலியா போகக்குள்ள 2004 ரொம்ப சின்ன பையன், அந்த 5 மணிக்கு எஞ்சி அப்பயும் ஏஞ்சி பார்ப்போம், என்னைக்காவது இன்னைக்கு நல்லது நடந்ததா, இன்னைக்கு ஜெயிச்சிட மாட்டோமா, நம்ம சீரீஸ் வின் பண்ணிட மாட்டோமா. அப்பப்போ அத்தி புத்தார் போல ஒரு மேட்ச் ஜெயிப்போம், கண்டிப்பா ஜெயிப்போம். இருந்தாலும் ஒரு சீரீஸ் ஜெயிக்க மாட்டோமான்னு ரொம்ப நாளா காத்திருந்தோம். அது எனக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்லாம் அவங்க ரொம்ப பாவம், இத்தனை வருடங்களா காத்திருந்தாங்க. அந்த கனவெல்லாம் இன்னைக்கு நனவாயிருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம், மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கோம். அந்த சாதனை படிச்சா இப்ப இந்தியன் டீம்ல இருக்க எல்லாத்துக்குமே என்னோட இங்க தமிழ்நாட்டுல இருந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். ரொம்ப நன்றி எங்களை பெருமைப்படுத்தினதுக்கு, எங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கும். இந்த சீரீஸ்ல முக்கியமா பேட்டிங்ல விஜய் ராகுல் அவங்க 2 பேர் தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்கன்னு சொல்லலாம். முக்கியமா கோலி புஜாரா. விக்கெட் கீப்பிங் ஒரு புதிய இளம்பரத்தம் கிடைச்சிருக்கு. அவர் என்ன எத்தனை வருஷம் இருப்பாருன்னு இப்ப என்னால சொல்ல முடியல. இருந்தாலும் 3 ஃபார்மட்லயும் ஆடக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குன்னு ஸ்ட்ராங்கா நம்பலாம். தோனிக்கு அப்புறம் அருமையான பேட்டிங், 370 ரன்கள், 20க்கும் மேற்பட்ட கேட்ச் பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு அருமையான துவக்கமா அமைஞ்சிருக்கு. கடந்த 1 வருடங்களா இருக்கிற மாதிரியே இந்தியாவோட பவுலிங் எப்படி செயல்பட்டாங்களோ அப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க. 20 விக்கெட் ஒரு மேட்ச்ல இருக்கிறது பெரிய விஷயம், முதல் கனவா இருந்தது, இப்ப அழகா செயல்படுத்திட்டு வராங்க. இஷாந்த், உமேஷ், ஷமி, அஸ்வின், குல்தீப், ஜடேஜா இவங்க எல்லாமே சிறப்பா செயல்பட்டாங்கன்னு சொல்ல வரலாம். மறுபடியும் என்னோட வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. Today we are happy as an Indian fan, Indian cricket fan. I like to congratulate Indian team for the thumping victory, series victory against Australia. It cannot be happen every day, every month, every 4th year we visiting there. We lucky to have strong team like India, weak team like Australia too. It's a proud moment for us. Few of key points, key movements, key performance are there. Bumrah's super spell. In the history of India and Australia series, we can't notify any Indian fast bowler to top the list of the most wicket taker in that series. Kohli and Pujara super batting, and not to mention other than Vijay and Rahul, Indian whole batting order 2 point contribution in wicket keeping and batting, 370 runs and 20 catches. Anyway, we are happy guys, all the players present in current Indian team. Thank you for making us proud. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.